hello, welcome back to my channel. Daily ஒரு சப்ஜெக்ட். ஸோ டெய்லி ஒரு சப்ஜெக்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் பியூட்டிஃபுல் லெசன் தட் டூ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிக்டோகிராஃபிக்கோட இருக்க லெசன். தட் லெசன் நேம் 17 oranges. ஸோ இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். பில் நாட்டன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஸோ த ஆத்தர் அவரே ஒரு தப்பு பண்ணுறாரு. அதை ஒரு லெசனில் சொல்லியிருக்காரு. ஸோ இது பாருங்கள் எப்படி அவர் நரேட் பண்ணுறாரு. இந்த நரேஷன் ஒரு ஆத்தருக்கு ஒரு டிஃபர் ஆகும். ஸோ அந்த நரேஷன் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு அந்த லெசனை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு. ஸோ லெட் மீ ரீட் தஸ் லெசன். In the story of 17 oranges, let us see the narrator is able to cleverly manage a tricky situation or not. ஸோ அவர் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாரு. இஸ் திஸ் அ கரெக்ட் வே அப்படிங்கிறது இந்த லெசன் படித்தா புரியும். ஆரஞ்சஸ், ஐ வாஸ் ஃபாண்ட் ஆஃப் தெம். ஆரஞ்சுனா யாருக்குங்க பிடிக்காது? எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஐ யூஸ் டு ஈட் தெம் ஆல் டே அண்ட் எவ்ரி டே. டெய்லி அதை மட்டும் ஃபுட்டாக கொடுத்தா கூட சாப்பிடுவேன். திஸ் இஸ் வாட் நரேட்டர் சேஸ். நரேட்டர் அவரே சொல்லிக்கிறாரு. இது அவரோட ஓன் ஸ்டோரி. But one day a policeman found 17 oranges hidden away in my pockets. He locked me up and I was never eaten an orange again. அவங்க ஒரு போலீஸ்மேன் சடனாக ஒரு இடத்துல என்னை பார்த்தாங்க. 17 ஆரஞ்சஸ் என்னோட பேக்கெட்ஸில் இருந்துச்சு. அதுலேருந்து நான் இவ்வளோ சாப்பிட்றது இல்லை. I want to tell you one story. ஒரு ஸ்டோரி சொல்ல விரும்புகிறேன். I was driving a little pony and cart for the Swift delivery company. ஒரு கம்பெனிக்காக நான் போனி அண்ட் கார்ட் அந்த டிரைவிங்கில் இருக்கேன். அண்ட் ஐ ஆஃபன் வென்ட் இன் அவுட் ஆஃப் டாக்ஸ். ஸோ எல்லாத்தையும் டெலிவரி பண்ணுறதுக்கு போயிட்டு வரதுமா என்னோட வேலை இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் நாட் ரியலி அ தீஃப். நான் ஒரு திருடன் கிடையாது. பட் ஐ யூஸ்வலி லெஃப்ட் தி டாக்ஸ் வித் சம்திங் அண்டர் ஏப்ரான். சில டாக்ஸ் நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஏப்ரானுக்கு உள்ளே வச்சுருப்பேன். ஐ ஹேவ் மேட் தி ஏப்ரான் மை செல்ஃப் அண்ட் இட் வாஸ் பிக் ஒன். இது எனக்காக நானே செய்யப்பட்ட ஏப்ரான் அது. ஸோ அது கொஞ்சம் பிக் சைஸில் தான் இருக்கும். when there was a banana boat in the docks, I drove my little cart beside it. ஸோ பனானா நிறைய காட்டில் இருக்குதுண்ணா டாக்ஸில். அதில் ஒன்று எடுத்து நான் வச்சுப்பேன். பின்னாடியே என்னோட வண்டி போகும். Sometimes bunches of bananas fell into the ground. Often my friend kicked the bunch to me from the boat. ஸோ போட்லேருந்து நிறைய விழும், பஞ்சாக விழும். ஸோ என் ஃப்ரெண்டு கிக் பண்ணி அதை எனக்கு தட்டி விட்டுருவான். I always picked up the bananas quickly and hid them under my apron. உடனே ஸ்டக்குன்னு என்னோட ஏப்ரனில் போட்டு நான் ஒன்றுமே தெரியாத மாதிரி I will do. Then I spent the rest of the day eating bananas. I like bananas, but I like oranges best of all. எனக்கு பனானாவும் பிடிக்கும், அதை சாப்பிட உட்காந்துருவேன். பட் beside every fruit எனக்கு ஆரஞ்சஸ் ரொம்ப பிடிக்கும். I only took things when I found them, but some people planned it very carefully. Clem Jones was careful planner. Let me tell you about Clem. சில பேர் திருடுவாங்க, ஆனால் சீக்கிரமாக மாட்டிப்பாங்க. ஆனால் சில பேர் கிளேவராக பிளான் பண்ணுவாங்க. they will never be caught. ஸோ நான் கிளெம் ஜோன்ஸ் அப்படின்னு ஒருத்தனை பற்றி சொல்ல போகிறேன். அவன் பயங்கர கிளேவராக எடுத்து வச்சுப்பான். ஸோ ஒன் டே Clem was coming out of the dogs. He was carrying a box. What have you got in here? ஸோ இதில் என்ன கிடைச்சது உனக்கு அந்த பாக்ஸில் அப்படின்னு கேட்கு. Ask Pongo the policeman. Pongoன்ற policeman. A cat, replied Clem. Please don't make me open the box. Cat will run away. இதில் பூனை தான் இருக்குது, இதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. பூனை என்ன பண்ணிட ஓடி போயிடும் அப்படின்னு சொல்கிறான் Clem. A cat, Pongo said. I didn't believe you. Open the box. Cat-ஆ? என்னன்னு நம்ப முடியலையே. ஓப்பன் பண்ணு அப்படின்னு போலீஸ் சொல்கிறார். But the cat will run away, Clem said again. Cat ஓடி போயிடும், நான் திருப்பியும் சொல்கிறேன் அப்படிங்கிறேன். There isn't a cat in the box, replied. Open it up. இதில் பூனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு போலீஸ்மேன். Clem got very angry, but finally opened the box. Out jumped a ship's cat. The cat ran back into the docks. Clem ran after the cat. He was shouting angrily. அவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஷிப்போட கேட் தான் அதில் இருந்துச்சு. அது ஓடி போயிடுச்சு. ஆனால் இன்னொன்று அந்த ஷிப்போட கேட்னால அதுக்கு தெரியும் இந்த ஷிப்பில் தான் நம்ம. ஸோ திருப்பி வந்துடுச்சு அதான் இதுக்கு. ஸோ இவன் பயங்கர கோவத்தோடு ஓடி போகிறான், ஆங்கிரியாக. 2 minutes later, Clem came back with the same box. He was holding the lid down tightly. So, இப்போ மறுபடியும் அதே பாக்ஸோடு வரான். ஆனால் இந்த வாட்டி லிட்டை ரொம்ப டைட்டாக போட்டுட்டு வரான். Pongo laughed at him and Clem looked at him furiously. Clem looked angry all the way home.
Then he smiled. He opened the box in the kitchen and took a large Dutch cheese. இப்போ வந்து கிளென் மறுபடியும் அந்த பாக்ஸ் எடுத்துருவா. ஃபஸ்ட்டு பூனை ஓடி போயிடுச்சு. மறுபடியும் இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த போலீஸ்மேனுக்கு வந்து இப்போ டவுட் வரல, கண்டிப்பாக இதில் பூனை தான் இருக்கும்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. ஆனால் இவன் கோமாவே வீட்டுக்கு வரான் அதே ஃபேஸில். ஏன்னா ஃபேஸில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இவள் ஐடென்டிஃபை இல்லை. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே உனக்கு பயங்கர ஹாப்பி. ஓப்பன் பண்ணி பார்த்தா டச் சீஸ். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவனுக்கு. அது வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டான் அந்த ஷிப்லேருந்து. இவனுக்கு ரொம்ப ஹாப்பி. The ship's cat is a cat trading along. So in the cargo ship, the cat வச்சிருப்பாங்க மெயினாக. That was Clem's story. But I was not so lucky. Pongo the policeman caught me red-handed. நான் வந்து இவனை மாதிரி கிளெம் மாதிரி எனக்கு பிளான் பண்ணலாம் தெரியாது. என்ன கை கழுவமாக போலீஸ் பிடிச்சிட்டாங்க. பிகாஸ் மை ஏப்ரன் ஸ்டிங் ப்ரோக். ஸ்டிங்னா ரொம்ப நாற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு என்னோட ஏப்ரன். மை ட்ரௌசர் பாக்கெட்ஸ் வாஸ் சம்வாட் பல்ஜிங். ஆனால் என்னோட ட்ரௌசர் பாக்கெட்லாம் இப்போ ஆரஞ்சஸ்லாம் பனானாஸ் அது மாதிரி வச்சுருந்தேன்னா பல்ஜாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. So he wait a minute, Pongo shouted. He caught me in the collar, took me into a cabin nearby and looked me into the buckets. There were 17 oranges. Hey, wait a minute. Give on. அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாரு. பாக்கெட் ஃபுல்லாக 17 oranges இருந்துச்சு. Pongo counted them and placed them carefully into the table. Too many people are stealing from the dogs. Pongo said, you have stolen these oranges and concealed them in a bucket. How? Have you anything to say? எல்லாரும் திருடுறாங்க இந்த ஷிப்லேருந்து. நிறைய பேர் நிறைய விஷயம் திருடுறாங்க. ஆனால் நீ 17 ஆரஞ்சஸ் திருடிருக்க. உனக்கு ஏதாவது சொல்லணுமா என்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. I said nothing. I was frightened and I was quiet. அவருக்கு இப்போ பயம் வந்துடுச்சு நரேட்டருக்கு. அவரை தான் கை குழம்பு பிடிச்சிட்டாங்களே, இப்போ வந்து பயம். ஐயோ ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ஒரு வாயை திறக்கல. I had to read a lot of detective stories to make the mistake blabbering. ஸோ நான் நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் படிச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒளரி கொட்டியே நிறைய பேர் வந்து உண்மையை சொல்லிடுவாங்க. ஆனால் நான் அதை வந்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும்னு நினச்சேன். எனிதிங் யூ சே மே பி யூஸ்ட் அஸ் எவிடன்ஸ் அகேன்ஸ்ட் யூ. நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு எவிடன்ஸாக மாறலாம். ஐ நியூ தட் தி பெஸ்ட் பிளான் வாஸ் டு சே நத்திங். ஸோ இந்த வாட்டி நான் பிளான் பண்ணியிருக்கிறதுனா பேசாமல் இருந்தணும். ஸோ யூ won't say anything, said Pongo. I'm going to bring another policeman here. He'll be witness against you. I'll bring up the case in the court. ஸோ இது நீ சொல்லாமல் இருந்தால் இன்னொரு போலீஸ்மேன் எடுத்துகிட்டு வந்து கேஸ் உனக்கு அகேன்ஸ்டாக மாற்றி உன்னை கோர்ட்டில் ஆர்ச்சர் பண்ணிடுவேன் அப்படின்னு பொங்கோ சொல்கிறேன். Pongo left the cabin and locked the door behind him. I was very worried. I looked at the walls, I looked at the door, I looked at the 17 oranges, and I looked at the apron with the broken stain. எல்லாத்தையும் பார்க்குறேன். இப்போ ஒரு கதை மூடிட்டேன். விண்டோ பார்க்குறேன், டோர் பார்க்குறேன், 17 ஆரஞ்சஸும் அங்கே தான் இருக்குது. ஸோ பார்த்துட்டே இருக்கேன் என்ன பண்ணலான்னு. இதில் வேறு என்னோட நாத்தம் பிடிச்சி அந்த ஆப்ரோன் வேறு அது வேறு காட்டி கொடுத்துருலாம். அதில் ஸ்டிங்காக இருக்குன்னா கண்டிப்பாக அதில் தான் திருடி இருக்கான்னு தெரிய வந்துடும். ஸோ ஐ லாஸ் மை ஜாப். ஐ தாட் பெர்ஹாப்ஸ் ஐ கோ டு தி பிரிசன். வாட் மை ஃபாதர் சே. எல்லாம் முடிவு பண்ணிட்டான். நம்ம இப்போ ஜெயிலுக்கு போயிடுவோம், நம்ம அப்பா என்ன சொல்ல போகிறாரோ அந்த மாதிரிலாம் முடிவு பண்ணிட்டான். I almost gave the hope they escaping from trouble. So ஒரு ஹோப்பே இல்லை நான் இதெல்லாம் தப்பி பண்ணுறது. I was locked in the cabin and the oranges were on the table. Pongo had gone to bring the witness. I was in trouble. Oh my God, I said. So Pongo திருப்பி வந்துட்டாரு. நான் ட்ரபிளில் இருக்கேன், அவ்வளோதான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. What can I do? ஸோ இப்போ வந்து விட்னஸை கூப்பிட்டு வரதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும், இதை வந்து eat the oranges, said the voice in my head. Eat the evidence. ஸோ எவிடன்ஸ் இருந்தால் தானே நான் மாட்டுவேன். ஸோ எவிடன்ஸ் இப்போ சாப்பிடணும். கடன்னு இப்போ 17 ஆரஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு அவனோட உள் மனசு சொல்லுது. Yes, said the voice in my head. Eat them and the evidence will be gone. Eat quick, eat them all. Quick. அவங்க கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு அவனோட மனசாச்சே சொல்லுது. இவனும் சாப்பிட ஆரம்பிச்சிடான். I thought for half a second and took an orange and peeled and put it in the mouth. Soon the pips were left. So the pips and the உள்ள இருக்க அந்த இதெல்லாம் left ஆகிடுது. You still have to swallow the pips too, said the voice in my head. நீ இப்போ எவிடன்ஸ் ஒரு சொட்டு கூட விட முடியாது. இந்த சீடோ இல்லை இதில் இருக்க தோல் உரிச்சு வருதோ அதெல்லாம் விட முடியாது. யூ ஹவ் டு ஸ்வாலோ எவ்ரிதிங். அப்போ தான் அந்த எவிடன்ஸ் அழிக்க முடியும், இல்லைன்னா எவிடன்ஸ் மாட்டிக்கும். Yes, of course, I said. I swallowed the pips and then put some on the peel of the mouth. Don't eat it, said the voice. There isn't time. Swallow it. கடிச்சு முழுங்க டைம் இல்லை. முழுங்க. Big quick, swallow it. I took a small knife from my pocket and cut the oranges in small chunks. Swallowed the pieces in the orange one after the other. ஸோ எனக்கு டைமே இல்லை. சாப்பிட்டு கடிச்சு முழுங்கலாம். பீல் பண்ணுறது, கட் பண்ணி டக்குன்னு முழுங்கிட்டேன்.
there were still three oranges on the table which I had pongo outside. Pongo வெளில இருக்கும்போது மூணு oranges இருக்கு. My stomach was nearly full. Be quick, swallow them, said the voice in my head. I was lucky. Pongo and the other policemen sealed the cords on the dock gate. They went and talked to the drivers. அதுக்குள்ள அவங்க டிரைவர்ஸை பார்த்துட்டாங்க Pongo. So இவங்க ரெண்டு பேருமே போய் அங்கே பேச போயிட்டாங்க. I must swallow all the oranges, I thought. Only 3 left. I swallowed the first one and the second one. Suddenly the door began to open. ரெண்டு சாப்பிட்டார் எப்படியோ கஷ்டப்பட்டு மூணாவது சாப்பிட்றதுக்குள்ள டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. I went through a great deal of struggle and finally managed to finish off the last piece of the last orange. Pongo and the other policeman walked in. This is the thief, Pongo said. I caught him in the police pocket full of oranges. இவர் முழுங்கிறதுக்குள்ள பொங்க வந்துட்டாரு. லாஸ்ட் பீஸ் தான் இருக்கு. அதை முழுங்கிறதுக்குள்ள பொங்க வந்தாச்சு. பொங்க சொல்றேன், இவன் தான் திருடன், இவன் தான் எல்லாத்தையும் 17 ஆரஞ்சு திருடி வச்சிருக்கான். The Pongo looked at the table at first. He could not figure out what had happened. Where are the oranges? Pongo அந்த டேபிள் பார்த்துட்டு பயங்கர இதுவாயிட்டாரு. எங்க போச்சு ஆரஞ்சஸ்? 17 ஆரஞ்சு பிடிச்சி வச்சிருந்தேன். I can smell them, said the other policeman. ஏன்னா ஆரஞ்சு உரிச்சாலே அது பயங்கர ஸ்மெல் வரும். ஒரு ஆரஞ்சு உரிச்சாலே இவன் 17 ஆரஞ்சு உரிச்சிருக்கான். எனக்கு ஸ்மெல் பண்ண முடியுது. I said nothing. இப்பயும் அவர் பேசாம தான் இருக்காரு. Pongo looked everywhere for the oranges. He looked into my pockets, he looked into my apron, but he didn't find one orange. Finally Pongo understand what had happened, but it was very difficult to believe. கடைசியில் அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சும் எதுவுமே இல்லை. கடைசியில் அவனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. 17 oranges, he said, sounded big oranges. How did you eat them all? எப்படி இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன்? அப்பயே அவர் எதுவுமே சொல்லலை. Pongo was not able to send me to the prison. There was no evidence. Pongo became angry and shouted at me, but I didn't say what. சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் வாய் திறக்கல. நம்மளா இருந்தால் கூட என்ன சொல்லியிருப்போம், என்ன பெரிய ஆரஞ்சு, நான் என்ன திருட்டு சாப்பிடுறது தானே திருடிருக்கேன் அப்படின்னு நம்ம இதை சொல்லியிருப்போம். இல்லைன்னா ஆரஞ்சு திருடு போனா உனக்கு என்னாச்சு, இவ்வளோ கஷ்டமா, இந்த பணம் வச்சுக்கோ அப்படி ஏதாவது சம்திங் விட்டு. ஆனால் இவரை வாயே திறக்கல கடைசி வரைக்கும். இந்த ஏன் நீ லெட் மீ கோ கடைசியில் விட்டுட்டார். எவிடன்ஸ் போயிடுச்சுல, இப்போ எதுவுமே பண்ண முடியாது. Pongo locked into the cabin for half an hour, he said, he had no rights to do that. So perhaps claim was that I don't know, I don't have time to think about it. Evidence found in large oranges, peels, pips and all. I felt very sick for a week and those oranges kept walking away in my stomach. 17 ஆரஞ்சு ஒரே சாப்பிட்டா என்ன ஆகுது? அதுவும் வெறும் ஆரஞ்சுனா கூட பரவாயில்ல, இட் பிகம் ஜூஸ். அப்புறம் இது ஒரு தோல், அதோட எல்லாமே முழுங்கியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு வாரம் அதோட வேலையை காட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெசனை முடிக்கிறார். ஸோ இட் இஸ் a beautiful story from the author William John Francis Norton. இவ்வளோ பெரிய பேர் அவருக்கு, பட் நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு. Was an Irish born British playwright and author. He worked as a weaver, coal bagger and lorry driver before he started writing. He preferred environment was working class society. ஸோ எழுதுறதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு. ஒரு பொறுப்பான ஒரே அதிகாரியாக இருந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு he wrote novels, short stories, plays and child's book. He is known for the play Alfie. In 1977, children's novel My Pal Spagger is an account of a childhood in 1920s Baltimore. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்காக நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. இதுவே ஃபன்னியாக தான் இருக்குது பில் நாட்டன். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த லெசனை படிங்க. இந்த லெசன் கொஷின்ஸ் வில் கம் ஃபார் டெஸ்ட், செகண்ட் மீடியம் டெஸ்ட்க்கு கண்டிப்பாக இந்த லெசன்ஸ் இருக்குது. 9th standard, be ready to eat the 17 oranges. இந்த லெசன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 9th standard, be cool and calm to study the English, because the English grammar இருக்கட்டும், எந்த பாட்டாக இருக்கட்டும், it will be very healthy for your benefit. So for the 10th standard public examination. Thank you so much for your watching, and kindly share and subscribe my channel daily ஒரு subject. இன்னும் subscription பத்தல, please keep share all these things, and the remaining videos are on the way. Take care. Bye bye.